கல்வியே எங்களோட ஆயுதம், கல்வியே எங்களோட கேடயம். இது வந்து படிப்புக்காக கொடுக்குற நன்கொடையில பண்ண இடம் கிடையாது. இங்க எனக்கு கொடுக்குற வாய்ப்பு, எனக்கு இருக்கிற வருமானத்து மூலமா பண்ண பில்டிங் தான் இது. 10,000க்கு மேல அப்ளிகேஷன்ஸ் இன்னும் அரசு பள்ளிகள்ல இருந்து வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கான தேவைகள் அதிகமா இருக்கு. வருஷத்துக்கு வந்து நாங்க இப்பவும் 700 மாணவர்கள் கிட்ட தான் அவங்களோட வாழ்க்கையை தொட முடியுது, மாற்ற முடியுது. அன்பு தேவைப்படுது. இன்னும் நிறைய பேர்த்தோட பிளெஸிங்ஸ் தேவைப்படுது. வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2006ல வந்து சின்ன அறையில உட்காந்து யோசிச்சு ஒரு சின்ன விதை தான் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு ஆலமரமா ரொம்ப அழகா இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ரஜினி முடிச்சுட்டு எனக்கு இவ்வளவு அன்பும் மரியாதையும் கொடுக்குற நம்ம மக்களுக்கு, நம்ம சமூகத்துக்கு நான் என்ன அர்த்தமுள்ளதா நான் என்ன தந்துட முடியும், எப்படி என்னோட அன்பை தெரிவிச்சுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது ஞானவேல் அவர்கள் கேட்ட கேள்விதான். 2006லயும் இப்பவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க. அப்பானால அம்மானால காசு கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால பல முதல் தலைமுறை மாணவர்கள் மாணவிகள் வந்து படிப்பு பாதியோடு நின்று போகுது. அரசு பள்ளியில படிச்சாங்க கூட அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம, உதவி கேட்க கூட தெரியாம, டெய்லி வேஜஸ் ஒரு தினக்கூலி கிடைச்சா போதுங்கிற மாதிரி வாழ்க்கை மாறிடுது அப்படின்னு 2006ல அவர் கேட்ட கேள்விதான் அகரம் பிறக்கிறதுக்கான காரணமாக இருந்துச்சு. அப்ப 10க்கு 10 ரூம்ல ஆரம்பிச்சோம். சின்ன ஒரு அலுவலகம் தான். அதுக்கப்புறமா ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ்ல ஆரம்பிச்சது அகரமோட வாழ்க்கை. அதுக்கப்புறமா அப்பா கொடுத்த இடம், அப்பாவோட வீட்டில் வந்து அகரமோட வேலைகள் எல்லாமே நடந்துச்சு. 2006ல அகரம் ஆரம்பிச்சாலும் 2010ல இருந்து தான் விதை அப்படின்னு இப்ப சொல்ற அரசு பள்ளியில அது எல்லாருமே முதல் தலைமுறை மாணவர்கள். இப்ப நீங்க பார்க்கலாம், இங்க 5813 மாணவர் மாணவிகள் வந்து படிச்சு முடிச்சிருக்காங்க. இன்னும் 2000 மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு அரசு பள்ளிகள்ல எவ்வளவு மாணவிகள், எவ்வளவு மாணவர்கள், எவ்வளவு பேர் படிச்சு முடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரமும் வந்து இங்க பார்க்க முடியும் உங்களுக்கு. இப்பவும் அகரம்ல வந்து 2000 மாணவர்கள் மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. 70% மேல வந்து எல்லாமே மாணவிகள். 2010ல ஒரு 100 மாணவர்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு. இப்ப 700 மாணவர்கள் கிட்ட வருஷத்துக்கு வந்து படிக்க வச்சுட்டு இருக்கோம். இப்பவும் 10,000 அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. தேவைகள் வந்து குறையவே இல்லை. இப்பவும் 2025ல இப்பவும் நம்ம கூட நம்ம சமூகத்துல முதல் தலைமுறை மாணவர்கள் மாணவிகள் இருக்காங்க. காசு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, அப்பானால படிக்க வைக்க முடியாது, அம்மானால படிக்க வைக்க முடியாது, என் பிள்ளைய படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற பல குடும்பங்கள்ல இந்த நிலவரங்கள் இருக்கு. இப்போ நம்ம தம்பிகள் தங்கைகள் சொன்ன மாதிரி வந்து கல்வியே எங்களோட ஆயுதம், கல்வியே எங்களோட கேடயம். நான் ஒருத்தரையாவது படிக்க வைப்பேன்னு சொல்றாங்க. நான் பெற்றதையும் கற்றதையும் நான் இந்த சமூகத்துக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து அகரமா மாறி இருக்கு. அகரம் எதனால வந்து இன்னும் 20 வருஷம் ஆக போகுது. 20 வருஷமும் கொஞ்சம் கூட தோய்வடையாம வீரியத்தோட இன்னொரு 20 வருஷம் நாங்க இதே விஷயத்த வந்து கொஞ்சம் கூட குறைவில்லாம பண்ணோம். அப்படிங்கிறதுக்கு காரணம் முன்னாள் மாணவர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட விஷயம் தான். எனக்கு மட்டும் பண்ணிக்காம, தான் குடும்பத்துக்கு மட்டும் பண்ணிக்காம, இப்போ மாணவிகள்லாம் வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு மட்டும் பண்ணிக்காம இந்த சமூகத்தையும் சேர்ந்து அவங்க யோசிக்கிறது தான் வந்து அகரம்ல இருக்கிற ஒரு மாணவ மாணவிகளையும் வந்து கொஞ்சம் கூட எந்த குறையும் இல்லாமல் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ இந்த இடம் கிடைச்சிருக்கு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதையும் சொல்லிடுறேன். இது வந்து படிப்புக்காக கொடுக்குற நன்கொடையில் பண்ண இடம் கிடையாது. இது நீங்கள் எனக்கு கொடுக்குற வாய்ப்பு, எனக்கு இருக்கிற வருமானத்து மூலமாக பண்ண பில்டிங் தான் இது. பட் நன்கொடையாக வர ஒரு காசும் படிப்புக்கு மட்டும், படிப்பு சார்ந்த செலவுகளுக்கு மட்டுமே தான் வந்து அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இதை திரும்பி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 10,000க்கு மேலே அப்ளிகேஷன்ஸ் இன்னும் அரசு பள்ளிகள்லேருந்து வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கான தேவைகள் அதிகமாக இருக்குது. வருஷத்துக்கு வந்து நாங்கள் இப்போவும் 700 மாணவர்கள் கிட்ட தான் அவங்களோட வாழ்க்கையை தொட முடியுது, மாற்ற முடியுது. அன்பு தேவைப்படுது. இன்னும் நிறைய பேர்த்தோட பிளெஸிங்ஸ் தேவைப்படுது. பணம் மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாத்தோட நேரம் தேவைப்படுது. அகரம் இவ்வளோ 20 வருஷமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது முக்கியமான காரணம் வந்து தன்னார்வலர்கள். உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா, கல்வராயன் மலை இருக்குது, ஜவாது மலை பக்கத்தில் வந்து கல்வராயன் மலை இருக்குன்னா அங்கேருந்து ஒரு அப்ளிகேஷன் வருது. அந்த அப்ளிகேஷன் போட்ட மாணவரோட வீட்டுக்கு போய் சேர முடியல. இங்கேருந்து தன்னார்வலர்கள் போகிறாங்க, எல்லாம் போக முடியாது. அஃப்கோர்ஸ் பஸ் வசதி கிடையாது அங்கே போகிறதுக்கு. சைக்கிளில் கூட போக முடியாது, இருசக்கர வாகனத்தில் போக முடியாது. நடந்து போய் அந்த மலை ஏறதே சிரமமாக 9 தன்னார்வலர்கள் திரும்பி வந்துடுறாங்க, முடியலன்னு பார்க்க முடியலன்ட்டு. 10ஆவதாக மறுபடியும் ஒரு வாலண்டியர் போகிறாரு. அவர் பார்த்து அவர் அப்ளிகேஷன் கொடுத்து இப்போ அந்த தம்பி டாக்டர் ஆகியிருக்காரு. ஸோ தன்னார்வலரோட வேலை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து நான் இது மூலமாக சொல்லிக்கிறேன். 20 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட இன்னும் we need lot of support. இது மக்களுக்காக செய்யப்படுற
ஒரு ஒரு விஷயமா பார்க்குறேன். என்ஜிஓனா வந்து எங்கேயோ ஒரு சின்ன பில்டிங்கில் ஒரு ஒரு சின்ன ஃபேன் ஒரு லைட் இருந்தால் போதும், ஒரு இடத்துல மட்டும் அடைஞ்சிடாமல் ஒரு என்ஜிஓனா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஒரு கனவோடு கட்டின ஒரு இடம் இது. வெறும் ஒரு அட்மிஷன் மட்டும் பார்க்கறதுக்காக ஒரு இடமா இல்லாமல் வெறும் ஒரு அலுவலகமாக மட்டும் இது இயங்காமல் இது நிறைய பேருக்கு இன்னும் ஒரு புது புத்துணர்ச்சி, ஒரு புது தெம்பு, இன்னும் பெருசாக சிந்திக்கிறதுக்கான எல்லா சக்தியும் வந்து இந்த இடம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது.